அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடத்தின் மூலம் வாழ்க்கை புரிந்து கொள்ள ஒரு எளிய மற்றும் நடைமுறை அணுகுமுறை. ஜோதிடம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்திய மரபின் ஒரு அங்கமாக இருந்து வருகிறது. ஜாதக பொருத்தம், கிரக நிலைகள், ராசி அடிப்படையிலான பலன்கள் ஆகியவற்றை மூத்தவர்கள் நன்கு அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். பாரம்பரிய ஜோதிட முறைகளில் காணப்படும் குழப்பங்களையும் முரண்பாடுகளையும் நீக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் மறைந்த பேராசிரியர் KS கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் KP ஜோதிட முறையை அறிமுகப்படுத்தினார். அவருடைய நோக்கம் மிக தெளிவானது. ஜோதிடம் வாழ்க்கையின் குறிப்பிட்ட கேள்விகளுக்கு தெளிவான பதிலை அளிக்க வேண்டும். உதாரணமாக, இந்த வேலை கிடைக்குமா, என் குழந்தைக்கு திருமணம் நடக்குமா, இந்த சிகிச்சை பலன் தருமா, சொத்து வாங்கும் யோகம் எப்போது வரும் ஆகியவற்றுகளுக்கு KP ஜோதிடம் நேரடியாக பதிலளிக்கிறது. KP ஜோதிடத்தில் எந்த கிரகமும் தனியாக செயல்படாது. ஒவ்வொரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தின் மூலமாக செயல்படும். அந்த நட்சத்திரம் மற்றொரு கிரகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும். அந்த நட்சத்திர அதிபதி வாழ்க்கையில் எந்த விஷயம் குறிக்கப்படுகிறது என்பதை சொல்கிறது. திருமணம், தொழில், ஆரோக்கியம், கல்வி, நிதி போன்றவை. ஒவ்வொரு நட்சத்திரம் மேலும் சப் எனப்படும் சமமற்ற சிறு பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. இது விம்சோத்ரி தசா முறையின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. இது சப்லாட் அல்லது உபாதிபதி என அழைக்கப்படுகிறது. அந்த விஷயம் நடக்குமா இல்லையா, நல்ல பலனா கெட்ட பலனா, எப்போது நடக்கும் என்பதை தெளிவாக முடிவு செய்கிறது. பாரம்பரிய முறையில் 12 பாவங்களை பொதுவாக பார்ப்பதற்கு பதிலாக KP ஜோதிடம் 12 பாவ முனைகள் மீது அதிக கவனம் செலுத்துகிறது. ஒவ்வொரு பாவ முனையும் ஒரு சப்லாட் இருக்கும். அந்த சப்லாட் தான் இறுதி தீர்ப்பை வழங்கும். திருமணம் 7ஆம் பாவத்தினுடைய உபாதிபதி, தொழில் 10ஆம் பாவத்தின் உபாதிபதி, ஆயுள் 8ஆம் பாவத்தின் உபாதிபதி. KP ஜோதிடத்தின் மிகப்பெரிய பலம் நிகழ்வுகளின் கால நிர்ணயம், அதாவது டைமிங் ஆஃப் ஈவெண்ட். தசாபுக்தி அந்தரம் மற்றும் கிரக கோச்சாரங்களை இணைத்து ஒரு விஷயம் நடக்குமா என்பதோடு மட்டுமல்லாமல் எப்போது நடக்கும் என்பதையும் கூற முடியும். இது மன நிம்மதியையும் நடைமுறை வழிகாட்டுதலையும் நாடும் மூத்தவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.